ஹலோ அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டே 36 சக்ஸஸ்ஃபுல்லாக 35 நாள் முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட்டு, நீங்கள் கொடுக்குற லைக்ஸு, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்னால தான் என்னால் இத்தனை நாள் முடிக்க முடிஞ்சிச்சு. அனதர் 25 days இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு. அதுவும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் ஒரு தைரியத்தோட. இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A 2-year-old arrives in the emergency room with an elevated temperature. During physical assessment, the child color becomes dusky, the body stiffens, and extremity begins to twitch. The nurse should aware that child is most probably experiencing. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? ஃபெப்ரைல் சீஷர், டெம்பர் டேண்ட்ரம், ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், ஷிவரிங் இருக்கு. ஈஸி தான், ஃபர்ஸ்ட் லைன்ல முடிஞ்சிருச்சுங்க ஆன்சர். எலிவேட்டட் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, பிகன் டு ட்விட்ச்னா அந்த சீஷர் வருது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஃபெப்ரைல் சீஷர் தான். ஓகே, யூஸ்வலா ஃபெப்ரைல் சீஷர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த 5 years வரையும் தான் வரும். 6 monthsல இருந்து அந்த 5 years வரையும் தான் வரும். மற்றபடி டெம்பர் டேண்ட்ரம் கிடையாது, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்டும் கிடையாது, ஷிவரிங் கிடையாது. அதனால பெருசா இந்த கொஸ்டின் எதுவும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்டிஸ். ஸோ யூஸ்வலா நம்ம ஜாயிண்ட்ஸை வந்து 3 கேட்டகரியா பிரிப்போம். சில் ஆர்த்ரோடோசிஸ், ஆம்பி ஆர்த்ரோடோசிஸ் அண்ட் டை ஆர்த்ரோடோசிஸ் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டை ஆர்த்ரோடோசிஸ் ஜாயிண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சைனோபியல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். வாட் ஆர் சைனோபியல்? ஈஸிலி மூவபிள். ஓகேவா, நல்ல மூவ்மெண்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம சைனோபியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சைனோபியல்ல நிறைய டைப் இருக்கு. இந்த பால் அண்ட் சாக்கெட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், பைவட் ஜாயிண்ட், சாடல் ஜாயிண்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்க? பால் அண்ட் சாக்கெட்டுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷன்ல எல்போ இருக்கு, ஹிப் ஜாயிண்ட் இருக்கு, தம் அண்ட் ஃபிங்கர்ஸ் இருக்கு, பிட்வீன் ரிஸ்ட் போன்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ பிட்வீன் ரிஸ்ட் போன்ஸ், இந்த தம் ஃபிங்கர்ஸ்ல சாடல் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். நம்ம பாடியில ரெண்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் தான் இருக்கு. ஒன் இஸ் ஹிப் ஜாயிண்ட், அனதர் ஒன் இஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஷோல்டர். Shoulder joint and hip joint are the two examples of ball and socket joint. Okay, elbow is an example of hinge joint. Okay, elbow என்னது? hinge joint கான example. Okay. Next question பார்த்தலாம். A patient with increased intracranial pressure is receiving mannitol. To evaluate the effectiveness of this drug, the nurse should assess the client for which of the following? பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கு? இன்க்ரீஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் இருக்கிறதுனால நீங்க என்ன கொடுக்குறீங்க? மேனிட்டால் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ட்ரக்கோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் டிக்ரீஸ் பல்ஸ் ரேட், இன்க்ரீஸ் டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் யூரின் அவுட்புட், இன்க்ரீஸ் பாப்புலரி ரியாக்ஷன்ஸ். இன்க்ரீஸ் டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் பல்ஸ் ரேட் ரெண்டு தூக்கிடலாம். சாரி, இன்க்ரீஸ் டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் பாப்புலரி ரியாக்ஷன் ரெண்டுமே கிடையாது. மீது என்ன? டிக்ரீஸ் பல்ஸ் ரேட். டிக்ரீஸ் பல்ஸ் ரேட் எங்க இருக்கும்? இன்க்ரீஸ்ட் ஐசிபில இருக்கும். கரெக்டா? இன்க்ரீஸ்ட் ஐசிபி இன்க்ரீஸ் ஆனா கண்டிப்பா பல்ஸ் ரேட் டிக்ரீஸ் ஆகும். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த ட்ரக் கொடுக்கறதுக்கான எஃபெக்ட் என்ன? ஐசிபி எப்ப கம்மியா இருந்தா எப்படி தெரியும்? இன்க்ரீஸ்ட் யூரின் அவுட்புட் தான் தெரியும். இது ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப ஈஸிங்க, மேனிட்டால். வாட் இஸ் மேனிட்டால்? ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ். கரெக்டா? டயூரிட்டிக்ஸ் என்ன டயூரிட்டிக் கொடுத்தாலும் என்ன ஆகும்? யூரின் அவுட்புட் will be increased. அவ்வளவுதான். ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இன்க்ரீஸ்ட் யூரின் அவுட்புட் தான். ஓகே, கொஸ்டின் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த குட்டி வேர்டு பாத்தீங்களா, இந்த மேனிட்டால் என்னன்னு நம்ம யோசிச்சாலே போதும், நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் எக்ஸாம்லயும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா லாஸ்ட் டைம் நார்செட் 10ல தான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன், எம்சிக்யூ பேட்ச். அதாவது டெய்லி நம்ம ஒரு 200 எம்சிக்யூவாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஈவினிங் செஷனா இருக்கும், 4 to 7 ஈவினிங் செஷனா இருக்கும். உங்களால லைவ் செஷன் பார்க்க முடியலனாலும் ரெக்கார்டிங்ஸும் பார்த்துக்கலாம். லைவ் செஷன் பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 1-to-1 இன்ட்ராக்ஷன். இப்போ நான் சொன்னல, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதை அப்படியே நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இல்லை உங்களால லைவ் செஷன் அட்டென்ட் பண்ண முடியலனாலும் ரெக்கார்டிங் செஷனும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம்.
இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கிளாஸஸ் வந்து ஆகஸ்ட் 23rd ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 7418 யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 18581443. ஓகே, ஸோ அவங்க கிளாஸ் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க எழுத போறது எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம். அப்போ எம்சிக்யூ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் நிறைய படிச்சிருக்கேன். என்னால எம்சிக்யூ அட்டன் பண்ண தெரியல, எப்படி அப்ரோச் பண்ண தெரியல அப்படின்னு பயப்படுறவங்க எல்லாருக்காக தான் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரம் நெக்ஸ்ட் வெனஸ்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ரோல் நவ் இட் செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அ பேஷண்ட் வித் acute renal failure, hypertonic glucose infusion, insulin infusion and soda carb can be used to treat. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஹைப்பர்டானிக் குளுக்கோஸ் இன்சுலின் எங்க கொடுப்பீங்க? ஹைப்பர் கெலிமியால தான் கொடுப்பீங்க. சும்மா கொடுத்துருக்கான் சோடா பைகார்ப். சோடா பைகார்ப் என்ன எலக்ட்ரோலைட்? எலக்ட்ரோலைட்டுக்காக கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்குறோம்? அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் காசஸ் மெட்டபாலிக் அசிடோசிஸ். அப்ப நம்ம என்ன செய்வோம்? சோடா பைகார்ப் கொடுப்போம். ஆனா முக்கியமான வேர்டு இதுதான். இதுக்குதான் நான் சொல்றது, இப்ப அந்த வேர்டை கரெக்டா எடுக்கணும். நீங்க இந்த சோடா பைகார்ப் வச்சு யோசிச்சுட்டு இருந்தா யோசிச்சே இருக்க வேண்டியதுதான். ஆனா ஹைப்பர்டானிக் குளுக்கோஸ் வித் இன்சுலின் எங்க கொடுப்பீங்க? ஹைப்பர் கலீமியா மேனேஜ்மெண்ட்ல தான் கொடுப்போம். அதனாலதான் ஐ ஹவ் சூசன் ஆப்ஷன் பி, ஹைப்பர் கலீமியா as the correct answer. Okay, next question பார்த்துடலாம். A normal man marries a woman with color blindness. Their children would be. ஆப்ஷன்ல கலர் பிளைண்ட் சன், கேரியர் டாட்டர்ஸ், நார்மல் டாட்டர்ஸ், நார்மல் சன், நார்மல் சன், கேரியர் டாட்டர்ஸ், கலர் பிளைண்ட் டாட்டர்ஸ், கேரியர் சன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கலர் பிளைண்ட்னஸ் என்னன்னு தெரியும். கலர் பிளைண்ட்னஸ் இட்ஸ் அ குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. எக்ஸாக்டா சொல்லணும்னா எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்செட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், எக்ஸ் லிங்க் டாமினன்ட், எக்ஸ் லிங்க் ரெசசிவ்னு சொல்லிட்டு 4 டைப்பா பிரிப்போம். நான் எக்ஸ் லிங்க் ரெசசிவ் மட்டும் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிடுறேன். எக்ஸ் லிங்க் ரெசசிவ்னா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நார்மல் மேன் இருக்காங்க, பெடிகிரி சார்ட் போடுறேன். ஷீ இஸ் மேரிங் அ கலர் பிளைண்ட்னஸ் உமன். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் உமனை இப்படி கொடுத்துங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். இது எக்ஸ் லிங்க் ரெசசிவ். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸ் லிங்க் ரெசசிவ்ல எப்படி இருக்குன்னா, எப்பயுமே எக்ஸ் லிங்க் ரெசசிவ் ரெண்டா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப் தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். மதர் இஸ் ஹேவிங் த டிசீஸ். ஓகே, மதர் டிசீஸ் இருந்துச்சுன்னா பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா ஆண் குழந்தைக்கு டிசீஸ் இருக்கும். ஃபீமேல் சைல்டா இருந்தா ஃபீமேல் சைல்டு எப்படியா இருக்கும்? கேரியரா இருப்பா. ஓகேவா? இதே எக்ஸ் லிங்க் ரெசசிவ்ல இன்னொன்னு டைப் சொன்னேன். இன்னொன்னு டைப் என்னன்னா, ஃபாதர் இஸ் ஹேவிங் த டிசீஸ். ஃபாதருக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். மதர் இஸ் நார்மல். பிறக்கிற குழந்தையில எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, பிறக்கிற எல்லா பொண்ணுக்கும், அதான் டாட்டர்ஸ் எல்லாருக்கும் டிசீஸ் இருக்கும். சன்ஸ் வந்து நார்மலா இருப்பான். இதான் எக்ஸ் லிங்க் ரெசசிவ்க்கான பேட்டர்னே. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நார்மல் மேன் மேரிஸ் அ உமன் வித் கலர் பிளைண்ட்னஸ். அப்ப அது மதருக்கு தான் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. மதருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா என்ன சொன்னேன்? சன் வில் ஹாவ் த டிசீஸ் அண்ட் டாட்டர் வில் பி கேரியர் சொன்னேன். எங்க ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. கலர் பிளைண்ட் சன் அண்ட் கேரியர் டாட்டர்ஸ் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலர் பிளைண்ட் சன்ஸ் அண்ட் கேரியர் டாட்டர்ஸ் தான். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், which one of the following is an example of gaseous anesthetic agent? இப்போ அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ல நிறைய இருக்கு. அதுல எது கேஷியஸ்ன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ல கீட்டமைன், ப்ரோபனலால், ப்ரோபோஃபால், ஐசோஃப்ளூரைன் இருக்கு. இதுல முதல்ல எது அனஸ்தட்டிக் ஏஜென்ட் பார்ப்போம். கீட்டமைன் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் தான். ப்ரோபனலால் பீட்டா பிளாக்கர் அப்ப கிடையாது. ப்ரோபோஃபாலும் உண்டு, ஐசோஃப்ளூரைன் உண்டு. யூஸ்வலா ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். நார்மலா கீட்டமைன், ப்ரோபோஃபால் அந்த பால் மாதிரி இருக்கும். ஓகேவா? கீட்டமைன் ரெண்டுமே நம்ம இன்ஜெக்டபிளா தான் கொடுப்போம். இட்ஸ் நாட் கேஷியஸ். இப்போ மீதி இருக்கிறது ஆன்சர். மீதி என்னங்க இருக்கு? ஐசோஃப்ளூரைன் தான் இருக்கு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஐசோஃப்ளூரைன். நெக்ஸ்ட்,
The misunderstanding or misinterpretation of meaning which restrict effective communication is called. அதாவது ஒரு கம்யூனிகேஷன்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க இல்ல அந்த மீனிங்கை மிஸ் இன்டர்பிரேட் பண்றாங்க. அந்த பேரியர் பேர் என்னன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ல எமோஷனல், பிசிக்கல், சிமாட்டிக், கல்ச்சரல். இமோஷனல்னா என்ன? இப்ப எமோஷனல் டீல்ஸ் வித் த எமோஷன் ஆஃப் த பர்சன். ஓகே, அவங்க கோவமா இருக்காங்க, எது பேசினாலும் உங்களுக்கு கோவமா தெரியும். நார்மலா இருக்காங்க, ஜாய்ஸா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. பிசிக்கல்னா என்ன? பிசிக்கல் பேரியர்ல உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் வரும். கல்ச்சரல்ல உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் வரும். அப்ப மீதி இருக்கிறது என்ன? சிமாட்டிக். வாட் இஸ் சிமாட்டிக்? தான் நம்ம சொல்றது ஒன்னா இருக்கும், ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் வேற மாதிரி இருக்கும். அது பேர் தான் என்னது? சிமாட்டிக் பேரியர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, சிமாட்டிக் பேரியர் தான். நெக்ஸ்ட், a patient with COPD has to be put on oxygen using face masks. What is the type of mask used? ஒரு இமேஜ் கொடுத்திருக்கேன். What is the type of this mask அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல CPAP, simple face mask, face mask with reservoir bag, venturi mask. COPDல யூஸ்வலா நம்ம எப்படி ஆக்சிஜன் கொடுப்போம்? வென்ச்சுரி மாஸ்க்ல தான் கொடுப்போம். ரெண்டாவது திஸ் வென்ச்சுரி மாஸ்க். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு வென்ச்சுரி மாஸ்க் தான். என்னடா அது இதுவரை அசைன்மெண்ட் கொடுக்கலன்னு பார்த்தா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். வென்ச்சுரி மாஸ்கோட கலர் கோடிங் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அதுதான் என்னைக்கான அசைன்மெண்ட் உங்க எல்லாருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து. A large number of people in Ward X of the city are diagnosed to be suffering from a fatal malaria type. Course of action: the city municipal authority should take immediate step to carry out extensive fumigation in Ward X. The people in the area should be advised to take steps to avoid mosquito bite. என்ன கேட்டிருக்காங்க? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன இருக்கு? ஏதோ ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஃபேட்டல் மலேரியா நிறைய வருது. மலேரியா அதிகமா வந்தா என்ன செய்யணும்? எக்ஸ்டென்சிவ் ஃபியூமிகேஷனும் பண்ணும், அவாய்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ்க்கான ஸ்டெப்ஸும் பாருங்க. அப்ப போத் ஃபாலோஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி, போத் ஃபாலோஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ கோர்ஸ் என்ரோல் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச்.